வெல்கம் டு மேக்ஸ். வாங்கப்பா 3.1ல செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் 3 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்களா? கியூபிக் ஈக்குவேஷனுக்கு வந்து 3 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கியூபிக் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்ப்பா. அந்த ரூட்ஸ் எப்படி சொல்லலாம்? நம்ம ஆல்பா சீக்கல் டு 1 என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து பீட்டா சீக்கல் டு 2, காமா சீக்கல் டு 3. அப்ப அந்த கியூபிக் ஈக்குவேஷன் என்னது? ஏற்கனவே படிச்சிருக்கோம். பாருங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் சிக்மா ஆல்பா இன்டு கியூபுக்கு அடுத்து என்னது எக்ஸ் ஸ்கொயர்டு வரும், பிளஸ் சிக்மா ஆல்பா பீட்டா இன்டு எக்ஸ், அடுத்து என்னது மைனஸ் ஆல்பா பீட்டா காமா. ஈக்குவேஷன் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? நம்ம ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். இப்ப நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். சிக்மா ஆல்பா அப்படின்னு என்னப்பா? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா என்னது? 1 plus 2 plus 3. 1 plus 2 plus 3 என்னப்பா? 6. நெக்ஸ்ட் சிக்மா ஆல்பா பீட்டா. ஆல்பா பீட்டா என்னது? ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா. ஆல்பா பீட்டா என்னதுப்பா? 1 into 2 plus 2 into 3 plus 3 into 1. 1 into 2 2, 2 into 3 6 plus 3. அப்ப இது ஃபுல் ஆட் பண்ணனும். 2 plus 6 8, 8 plus 3 என்னது? 11. அடுத்து வந்து என்னது? ஆல்பா பீட்டா காமா. ஆல்பா பீட்டா காமா என்னப்பா? 1 into 2 into 3 equal to என்னது? 6. அப்ப the required equation அந்த 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. One becomes வரும் எக்ஸ் கியூப் மைனஸ் சிக்மா ஆல்பா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6 எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் சிக்மா ஆல்பா பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 11 எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இது என்னது? required equation which is the required cubic equation. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க இப்ப செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 1 1 and -2. அப்ப என்னது பாரு? given alpha is equal to 1, beta is equal to 1 and gamma is equal to -2. இதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதே சேம் ப்ரொசீஜர் தான்ப்பா. அப்ப சிக்மா ஆல்பா என்னப்பா? ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா is equal to 1 plus 1 minus 2. 2 2 minus 2 0. அடுத்து சிக்மா ஆல்பா பீட்டா என்னப்பா வரும்? ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா is equal to என்னது? 1 into 1 plus 1 into minus 2 plus minus 2 into 1. சரி, 1 into 1 என்னப்பா? 1 minus 2, இது வந்து என்னது? minus 2. அப்ப 1 minus 4 என்னது? minus 3. நெக்ஸ்ட் ஆல்பா பீட்டா காமா கண்டுபிடிக்க போறோம். ஆல்பா பீட்டா காமா என்னப்பா? 1 into 1 into minus 2 equal to என்னது? minus 2. அப்ப required equation என்னப்பா? இந்த இதுல தான் அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி எழுத போறோம். therefore required cubic equation is now ஒரு x cube minus இது வந்து என்னது? சிக்மா ஆல்பா 0 into எக்ஸ் ஸ்கொயர்டு, அடுத்து வந்து என்னது? பிளஸ் சிக்மா ஆல்பான்றது என்னது? -3 பிளஸ் -3 இன்டூ எக்ஸ், அடுத்து என்னது? மைனஸ் ஆஃப் -2 ஈக்குவல் டு 0. அப்ப என்ன பண்ற ஈக்குவேஷன்? எக்ஸ் கியூப் இந்த 0 எடுத்துடலாம் நம்ம. அப்ப என்னது? -3x plus 2 equal to 0. which is the required equation. இப்ப செகண்ட் சப்டிவிஷன் நம்ம முடிச்சிட்டோம். வாங்க இப்ப தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 1/2 and 1 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம செய்ய போறோம். given alpha is equal to 2, beta is equal to 1/2 and gamma is equal to 1. சிக்மா ஆல்பா கண்டுபிடிச்சிருங்க. 2 plus 1/2 plus 1. எல்சிஎம் எடுத்துருங்க.
2 தானப்பா கிராஸ் மல்டிபிள் பண்ண 4 plus 1 plus 2 என்னது 7/2. அதே மாதிரி சிக்மா ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிங்கப்பா. ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அது 2 இன்ட்டு 1/2 1/2 இன்ட்டு 1 பிளஸ் 1 இன்ட்டு 2. அப்போ என்னப்பா இது கேன்சல் ஆயிரும்பா. அப்போ என்னது 1 தானே 1 பிளஸ் 1/2 பிளஸ் 2 எல்சிஎம் எடுத்துருங்க. 2 கிராஸ் மல்டிபிள் பண்ண 2 plus 1 plus 4 என்ன கிடைக்கும் equal to 7/2. அடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ஃபா பீட்டா காமா என்னப்பா 2 into 1/2 into 1. அப்போ என்னப்பா கிடைக்கும் நமக்கு 2 to கேன்சல் ஆயிரும். அப்போ என்னது 1. அப்போ ரெக்கையர்ட் ஈக்குவேஷன் என்னப்பா கிடைச்சிருக்கு என்னப்பா therefore the required equation is x cube minus sigma alpha என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னு பாருங்க 7/2 to x squared. அடுத்து sigma alpha beta என்ன கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க plus 7/2 into x minus 1 equal to 0. இதுக்கு வந்து 2 இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து into 2 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். என்ன கிடைக்கும் நமக்கு 2x cube minus 7x squared plus 7 minus 2 equal to 0. அப்ப என்னதுப்பா therefore the required cubic equation is x2x cube minus 7x squared plus 7x minus 2 equal to 0. இதான் இப்போ required answer. இப்போ 3.1 செகண்ட் சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. வாங்க இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.